வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சென்னானூர்ல இருக்கிற ஒரு பாறை ஓவியத்த பத்தி பார்க்க போறோம். இந்த சென்னானூர் அகழ்வாய்வு தளத்த கண்டுபிடிச்சது நம்ம கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு தான். இந்த அகழ்வாய்வு முடிவு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்த 10,000 வருடங்களுக்கு பின்னாடி எடுத்துட்டு போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நாம இந்த பாறை ஓவியத்த பார்த்தோம். இந்த பாறை ஓவியத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே எங்கும் இல்லாத அளவுக்கு மிகச் சிறப்பாக ஒரு வேட்டை காட்சியும், ஒரு மயில் ஓவியமும் இருக்கு. அந்த ஓவியங்கள நாம இப்ப பார்க்கலாம். கிருஷ்ணகிரியிலிருந்து சாம்பல்பட்டியிலிருந்து குன்னத்தூர் வரும். அந்த குன்னத்தூர் பக்கத்துல சென்னானூர்ன்ற ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெருங்கற்காலம், புதிய கற்காலம், வரலாற்று காலம், பல வகையான காலங்களை சேர்ந்த ஆதாரங்கள் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அந்த மலையடிவாரத்துல புதிய கற்காலத்தை சேர்ந்த சிவப்பு ஓவியங்களும் அதே போல வெண்சாந்து ஓவியங்களும் காணப்படுகிறது. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இதுல விலங்குகள், மனிதர்கள், பெண்ணை குறிக்கும் வகையில் சில சிறப்பு குறியீடோடு பெண்களின் ஓவியம் இதையெல்லாம் காணப்படுகிறது. இதை பத்தி இப்ப பார்க்கலாம். அந்த பாறையினோட விதான பகுதி தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெண் உருவம், இது ஒரு மான். இங்கே இந்த மானை இவர் வில்லால் வீழ்த்திருக்க பார்க்குறார். இதுதான் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 மனித உருவங்களை வரைஞ்சிருக்காங்க. கீழே குறியீடுகள் வரைஞ்சிருக்காங்க. இங்கே 2 மனிதர்கள் ஓவியம். இந்த வேட்டை காட்சி இந்த பகுதியில் தான் இருக்கு. இப்போ அந்த வேட்டை காட்சிக்கு அருகே இருக்கிற ஒரு மயில் ஓவியம். இங்கே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக மயிலை வரைஞ்சிருக்கான். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 மனிதர்கள். இங்கேயும் மீண்டும் அந்த மனிதர்களை தான் பார்க்குறோம்.
ஒருத்தவங்க மாறிட்டே இருப்பாங்க. முள்ளமணி முள்ளுக்கு இதுப்பா சார். முள்ளமணி முள் வேணுமா சார்? வேணாம், எடுக்கலாம். ஒன்றே ஒன்று இருக்கு. இருபத்தொன்பது மேலெல்லாம் குகையில் இன்னும் மேலெல்லாம் குகை இருக்கும், அங்கெல்லாம் கூட இந்த பாம்போடு நிறைய